தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5360 ரூபாய் குறைந்து 1,03,600 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 8000 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 15000 ரூபாய் சரிவு. சென்னையில் கடந்த 5 நாட்களில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 45 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க மைய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தியதால் அங்கு முதலீட்டை அதிகரித்து தங்கத்தை விற்பது அதிகரிப்பு. போர் சூழலில் அமெரிக்க டாலரே பாதுகாப்பானதாக இருக்கும் என கருதுவதும் தங்கத்தின் தேவை குறைய காரணமாகிறது. லட்சக்கணக்கான தம்பிகளின் உயர்கல்விக்கு ஊன்றுகோலாக அமைந்துள்ளது தமிழ் புதல்வன் திட்டம். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நெல்லையில் விவசாயி கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று கூறி மகள் தற்கொலை. காவல்துறையினரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். சேலம் அருகே பாலியல் சீண்டல் காரணமாக மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டதாக குடும்பத்தார் புகார். போக்சோ மற்றும் தற்கொலைக்கு தூண்டியதாக இளைஞர் மீது வழக்கு பதிவு. சாத்தான்குளத்தில் காவல்துறை விசாரணையின் போது தந்தை மகன் கொல்லப்பட்ட வழக்கு 5 ஆண்டுகள் விசாரணையை தொடர்ந்து இன்று பிற்பகலில் தீர்ப்பளிக்கிறது மதுரை நீதிமன்றம். நாமக்கல்லில் தனியார் நூற்பாலை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 2 வடமாநில சிறுவர்கள் உயிரிழந்த சோகம். குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த விபரீதம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்றைய நாள் பெரும் நாளாக அமைய வாய்ப்பு. பிரதான 2 கூட்டணிகளிலும் இன்றைக்குள் தொகுதி பங்கீட்டை முடிக்க முனைப்பு. காவிரிப்படுகை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை நேர்காணல் செய்யும் மு.க. ஸ்டாலின் வேட்பாளராக விரும்புவோரிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டறிந்தார். திமுகவில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது வேட்பாளர் நேர்காணல். விருப்ப மனு அளித்த 700க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை நேர்காணல் செய்கிறார் மு.க. ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் பியூஷ் கோயல். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு. led by Thiru Edappadi Palaniswamy in Tamil Nadu will decide the seat sharing later today, and we will all sit down in a room and decide and let you know today. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோடு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்திப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சிகளின் தலைவர்களுடன் தனித்தனியே பாஜக ஆலோசனை. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய மாற்றம் தொடங்கிவிட்டதாக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நம்பிக்கை. வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டுமென மக்கள் நினைப்பதாகவும் பேச்சு. Very clearly, the people of Tamil Nadu are fed up with the DMK Congress government, and therefore Tamil Nadu today is ready for an NDA government, a strong National Democratic Alliance. தொகுதி பங்கீட்டில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடையே நீடிக்கும் இழுபறி. மாநில செயற்குழு மீண்டும் அவசர ஆலோசனை.
கூட்டணியில் 6 இடங்களை தக்க வைப்பதில் விடாப்பிடியாக நிற்கும் சிபிஎம். 5 மட்டுமே ஒதுக்க முடியும் என கரார் காட்டும் திமுக. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை. திமுக கூட்டணியில் போட்டியிட விரும்பும் பட்டியலை தயார் செய்வதில் மும்முரம். இரட்டை இலக்கத்தில் திமுகவிடம் தொகுதிகளை கேட்டுப் பெறுவதில் உறுதி காட்டும் தேமுதிக. தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் கள நிலவரம் குறித்து பிரேமலதா ஆலோசனை. இன்று நடக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கலந்தாய்வு கூட்டம். தொகுதிகளை தேர்வு செய்வது, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குறித்து ஆலோசிக்கும் திருமாவளவன். பாஜகவில் உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறிய சரத்குமார் நயினார் நாகேந்திரனோடு சந்திப்பு. தனது ஆதங்கம் குறித்து பரிசீலிப்பதாக உறுதியளித்ததாக பேட்டி. நேற்று சொன்னதன் அடிப்படையில், நடந்த கூட்டத்தின் அடிப்படையில் வேண்டுகோள் கொடுக்குறோம்னு சொன்னோம். அதை கொடுத்துட்டோம். பியூஷ் கோயல்ஜி வருவதனால் விமான நிலையத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசிய ரொம்ப நன்றி. சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை இன்று தொடங்குகிறார் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனத்தோடு பரப்புரையை தொடங்குகிறார். திண்டுக்கல்லில் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான குவாரியிலிருந்து இளைஞரின் உடல் மீட்கப்பட்ட விவகாரம். பாரபட்சமின்றி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாள். மும்முரமாக வேட்புமனு தாக்கல் செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணி தாவேக வேட்பாளர்கள். தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் திமுக காங்கிரஸ் வேட்பாளர்கள் தனித்தனியே மனு தாக்கல். ஒதுக்கப்படும் தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் மனுக்களை வாபஸ் பெற திமுக காங்கிரஸ் திட்டம். தேர்தலில் போட்டியிட முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்ட நாராயணசாமி ஆதரவாளர்கள். கேரளாவில் பாஜக மார்க்சிஸ்ட் இடையே ரகசிய கூட்டணி இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் கே.சி. வேணுகோபால் சரமாரி குற்றச்சாட்டு. சுதந்திரமடைந்து 79 ஆண்டுகளை கடந்தும் ரயில் நிலையத்தை பார்த்ததில்லை என பெரம்பலூர் மக்கள் வேதனை. நகராட்சிக்கே தகுதியில்லாத நிலையில் பெரம்பலூர் இருப்பதாகவும் மக்களுடன் புதிய தலைமுறையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வாக்காளர்கள். சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டு காலம் முடிஞ்சும் இந்த ரயில்வே இருப்பு பாதை திட்டத்தை இன்னும் மக்கள் பார்க்கவே இல்லை. ரயிலே இன்னும் மக்கள் பார்க்காத மக்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. மாநகராட்சியா வரையும் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. முதல்ல தரைமுகத்துங்க, அப்புறம் மாநகராட்சியா கொண்டு வாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மதுரை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு. வேறு வழியில்லாததால் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்திய உணவகங்கள். ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்தி உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஈரான் முயற்சிக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றச்சாட்டு. ஐரோப்பிய நாடுகளையும் குறிவைக்கும் திறன் ஈரானுக்கு இருக்கிறது. சர்வதேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு எச்சரிக்கை. ஈரானிய எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்கினால் ஹோர்முஸ் நீரிணையை முற்றாக மூடிவிடுவோம். ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு விதித்த நிலையில் ஈரான் எச்சரிக்கை.
எதிரிகளை தவிர மற்ற நாட்டினர் அனைவருக்கும் ஹோர்மூஸ் நீரிணை திறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவிப்பு. தற்போதைய சூழல் அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதலே இதற்கு காரணம் என்றும் குற்றச்சாட்டு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பகுதியில் உள்ள எண்ணெய் சேமிப்பு நிலையத்தில் தீ விபத்து. ஏவுகணை தாக்குதல்களுக்கு பின்னர் பெரிய புகைமூட்டம் எழுந்ததாகவும் கிடங்கில் சேதம் ஏற்பட்டதாகவும் தகவல். காலநிலை மாற்றத்தால் சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் வேகமாக பரவும் மெட்ராஸ் ஐ அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தல். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். அரோகரா முழக்கத்துடன் திரளான பக்தர்கள் வழிபாடு. மேலூர் அருகே மையப்பன்பட்டி பெரிய கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா கோலாகலம். நாட்டு வகை மீன்களை போட்டி போட்டு பிடித்துச் சென்ற கிராம மக்கள். புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது தாவேக. பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன்குமார் திருப்புவனையில் போட்டி. பங்குனி உத்திர திருவிழாவிற்காக சபரிமலையில் கோயில் நடை திறப்பு. சிகர நிகழ்வான ஐயப்பனுக்கு ஆராட்டு பூஜை ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் பாகிஸ்தான் முதலிடம். இந்தியாவில் 43 விழுக்காடு பயங்கரவாத தாக்குதல்கள் குறைந்திருப்பதாகவும் ஆய்வறிக்கை.